என்ன துறையிருக்காரு ஆள் பெரிய ஆளுதான் போல இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிற வரைக்கும் நாங்க எல்லாம் நைட் வாட்ச் வேலை பார்க்கறோம். மெட்ராஸ் வந்து சொல்லுவாங்க தானே. ஒண்ணு உங்களை கேட்கிறேன், இது லண்டன்ல நடக்கிற மாதிரி தற்காலிக காரணா இல்ல ஒரு தெரியணும்ல? அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நான் மனப்பூர்வமா அவளையே கல்யாணம் பண்ணிட்டு போறேன். சொல்றது சுலபம் சந்திரு. காதல் வேகத்துல கடல் கூட குளம் மாதிரி தான் தெரியும். ஆனா கப்பல்ல ஏறின பிறகுதான் பிரயாணத்தினுடைய கஷ்டம் தெரியும். அதனால கடைசி வரைக்கும் நடத்தி கரை சேர்க்க முடியுற நம்பிக்கை இருந்தா இந்த முடிவுப்பா. ஆமா, அவர் முடிவு கொண்டுட்டார், நீயும் முடிவு கொண்டுட்ட. ஆனா அவரை சுற்றி இருக்கிற எந்த முடிவுக்கும் வந்துடாது. ஏழைகள் பழிக்கப்படும் எந்த வாக்குறதுக்கும் பணக்கார உலகத்துல பொருள் இல்லை. முடியுமானா உன் பேர்ல 50,000 போட சொல்லு. 50,000 இல்ல தம்பி, 50 லட்சம் நீ பேங்க்ல போடு. கணவனுடைய உண்மையான அன்புக்கு அது ஈடாகணும். எங்க சகோதரிக்கு கடைசி வரை உன் துணை வேண்டுமே தவிர பணம் ஒரு பொருத்தம். ஆமா, என்ன நம்புங்க. சரசுவை என் உயிருக்கு மேலா மறைச்சிருக்கு. அவன் இல்லைன்னா நான் இல்லை. இது நினைக்கணுங்கிறதுதான் எங்க ஆசை. மாலை மணத்தோர் மஞ்சள் குங்குமத்தோர் நீரோடுதான் நீ வாழணும். சந்திரு, நான் சொல்றத கவனமா சரி. சரசு மனசு கொஞ்சம் துன்பத்தாலும் சரி, அவ கண்ணீர் வடிக்கிறாங்கிறத என் காதால கேட்டாலும் சரி, என் மனசு தாங்காது. பிறகு நான் ரொம்ப பொல்லாதவனாயிடுவேன். அதனால தீர யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. கடைசி வரை அதை நிறைவே. வாங்க வாங்க உட்காருங்க. செல்லாம் போய் காத்து போடு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன். சொல்லுங்க. சந்துருன்னு ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தவன். பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. அவன் சரசுவை கட்டிக்கிறேன்னு சொல்றான். சரசும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிரியப்படுறான். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க பார்த்து செய்தா சரி. எல்லாம் என்ன சொல்லுது? ஒண்ணும் இல்ல, பையனுக்கு எந்த ஊருன்னு கேக்குது. எல்லாம் நம்ம ஊர் தான். திருச்சிக்கு பக்கத்துல துறையூர். துறையூரா இருந்தா உறையூரா இருந்தா என்னப்பா, நமக்கு பையன் தானே முக்கியம். இல்லைங்க, துறையூர்னா நீ சும்மா இருப்பா. நீ இந்த காலத்துல குளங்கோத்திரத்தையே பாக்குறதுக்கான நீ என்னமோ ஊரை பாக்க. நல்ல இடம், கல்யாணத்தை முடிச்சு நீ ஒண்ணு யோசிக்காரு. நான் வரேன். என்னங்க துறையூர் மாப்பிள்ளைக்கு ஒத்துக்கிட்டீங்க? வேண்டாம், அந்த சம்பந்தமே வேண்டாம். அட சும்மா இருக்கு. நல்ல இடத்தை புறப்படாதுன்னா சந்திரலிங்க முதலியார் அண்ணன் மகன் தான் சந்துரு. அவனுக்கு நம்ம பத்தி தெரியாது. நம்ம ஊர்லயே இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு கூட்டு வைக்கணுமே. அதை விட்டுட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கியே. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னைக்காவது தெரிஞ்சு விட்டுனா ஆபத்து. அந்த சம்பந்தமே வேண்டாம். இப்பவே போய் சொல்லிட்டு வந்துருக்கு. அம்மா, என்னம்மா எப்ப வந்த? இப்பதான். ஏமா அழுகிற? ஒண்ணும் இல்லப்பா. அடப்பைத்தியமே, இப்பதான் நம்ம வேதநாயகர் ஐயா வந்துட்டு போறாரு. மாப்பிள்ளை விஷயத்தை பத்தி சொன்னாரு. எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்க அம்மா தான் இந்த சம்பந்தம் வேண்டாம்மா, என் மனசுக்கு பிடிக்கல. அம்மா, என் மனசுக்கு பிடிக்கல. அம்மா, அவர் என்ன உயிரா கருதுறாரு. கடைசி வரை வச்சு காப்பாற்றுவார். இப்படி ஒரு இடம் எனக்கு எப்பவுமா கிடைக்க போகுது. பெரிய எடுத்து சம்பந்தம் அவ்வளவு நல்லதில்லம்மா. எனக்கு பெரிய இடம் அவர், அவருக்கு பெரிய இடம் நான். இதுல யாருமா கரையிட போறாங்க?
கர்நாடகா தண்டியா இல்லக்கா தண்ணி குடிக்கலான்னு ரூம்ல தான் தண்ணி வச்சிருக்கேன். ஆமாங்க மறந்துட்டேன்க்கா. உள்ளத சொல்லு. ஒண்ணும் இல்லக்கா நான் போய் படுத்துக்கிறேன். அது முடியாது எல்லாம் தெரியும். இப்ப ஒண்ணும் பேசுறது எல்லாம் காலையில பேசிக்கலாம். தண்ணி குடிக்க ரூம்ல தண்ணி வச்சிருக்கேன். போய் படுங்க. அப்ப நம்ம அஞ்சலியா வயலுக்கு வேற என்ன நேரில் போட்டுக்க என்னடா அவனுக்கு தூக்கம் இல்லை ஏஜமா ஏக்கம். உனக்கு என்னடா ஏக்கம்? சமைக்கிறேன்னு சொல்லி அவ்வளவு நீயே சாப்பிட்டு வர உனக்கு என்ன ஏக்கம்? ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க ஏஜமா. சந்திர ஐயா ஊரை விட்டு போனதுல இருந்து நான் சரியா சாப்பிட்டு 15 நாள் ஆச்சு. ஏண்டா நீ சாப்பிட்டு 15 நாள் ஆச்சா? எங்களுக்கு எல்லாம் காலத்தை காமிச்சு 15 நாள் ஆச்சா? ஏண்டா என்ன நினைச்சுக்கிட்டது? நான் இல்லாத போது இதை பத்தி என்னென்னவோ பேசுறானு. ஏஜமா எந்த வேலைக்காரன் முதலாளிய பத்தி வெளியே பேசாம இருக்கான்? அதுவும் அவனுக்கு ஒரு வேலை ஏஜமா. அந்த வேலையே இங்க வேண்டியதில்லை. முதல்ல நீ வெளியே போ. அது அவ்வளவு சுழுவா நடந்துருமா? ஏண்டா 3 months நோட்டீஸ். 3 months நோட்டீஸ். 3 months வித் நோட்டீஸா வாங்க நோட்டீஸாடா? ரிஜிஸ்டர் நோட்டீஸ் தரேன்டா. வேற ஒரு பயிரை அங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு அப்புறம் உனக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் உங்க பாதர் காலத்துல. இந்த காலத்து வேலைக்காரவங்க நியாயம் அநியாயம் தெரியாம வீட்டுக்குள்ள நுழைய மாட்டாங்க. நீ அதிகமா பேசுற. நீ அதிகமா பேசுற வெளியே போயிடு. வெளியே போயிடுறா. போறையா ஏயா கத்துற? பார் நான் வெளியே போயிட்டு உங்க சந்திக்க வேண்டிய இடத்துல மீட் பண்றையா? அஞ்சலா இந்த பாப்பல அவன் என்ன ஊர் கட்டிக்கிட்டு போறான்? நாளைக்கு வந்தாலும் வருவான். அவன் உள்ள விடாத, வெளியவே நிக்க வை. ஐயோ அவன் என்ன உடைப்பானே? உடைச்சா வாங்கிக்க. அவன் என்ன உடைக்க வரான்? என்ன உடைக்கிறதுக்கு யார கேட்கணும்? முதல்ல அவன் போயிட்டானா இருக்கான பாரு. ஏன் சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், ஒழிக்காம சொல்லியோ. என்ன சாரு? நேற்று ராத்திரி நீயே தூங்காம படுக்கையில இருந்து எழுந்துச்சு பார்த்தேன். தூக்கம் பிடிக்கலக்கா. இந்த பாரு எங்கிட்ட மட்டும் இல்லாத சொல்லிடு. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். வேற ஒண்ணும் இல்லக்கா. சந்திர மேல உனக்கு பிரிய இருந்தா நல்லபடியா எங்கிட்ட சொல்லு. நான் உனக்கு வேணுங்கிற உபகாரம் பண்ணுவேன். அப்படியெல்லாம் இல்லைன்னா அதையும் சொல்லிடு. நீ இருக்கிற பக்கம் அவர் வராம நான் பாதுகாப்பு பண்றேன். அக்கா அக்கா அப்படிவா வடிக்கு. அன்னைக்கு உன்னை பார்க்கணும்னு அவர் வந்ததால தானே அந்த கலாட்டா ஆச்சு. ஆமாக்கா இனிமே அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். நினைக்கிறேன் நான் எந்த முடிவுக்கும் சுலபத்தில் வந்துவிட மாட்டேன். எடுத்த முடிவை பிசகாமல் நிறைவேற்றுவேன். சொத்தரம் நினைக்குமா? உங்கள் துணை எனக்கு கிடைக்குமா? இன்னும் சரி வந்துவிட மாட்டேன். எடுத்த முடிவை பிசகாமல் நிறைவேற்றுவேன். சொத்தரம் நினைக்குமா? உங்கள் துணை எனக்கு கிடைக்குமா? இன்னும் சந்தேகம். ஏழ்மையில் தான் பெண்களுக்கு பண்புகள் அதிகம். சரசு சரசு
சீமைக்கு போன மச்சான் அக்கா மேலே ஆசை வச்சான் ராத்திரி நேரம் தோட்டத்துக்குள்ளே ரகசியம் பேச ஓடி வந்தான் அக்கறை சீமைக்கு போன மச்சான் அக்கா மேலே ஆசை வச்சான் ராத்திரி நேரம் தோட்டத்துக்குள்ளே ரகசியம் பேச ஓடி வந்தான் லலலா 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 லவ் 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 காவலுக்கு பயப்படல இவ காதல் ஜாதியும் குணப்படல காவலுக்கு பயப்படல இவ காதல் ஜாதியும் குணப்படல அந்த ராத்திரியும் காடு போட்டு ஆசை எழுந்தது மனசுக்குள்ளே ஆசை எழுந்தது மனசுக்குள்ளே அக்கறை சீமைக்கு போன மச்சான் அக்கா மேலே ஆசை வச்சான் ராத்திரி நேரம் தோட்டத்துக்குள்ளே ரகசியம் பேச ஓடி வந்தான் லலலா 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 லவ் 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 மாலை சிரிக்குது கோலை மணக்குது மாப்பிள்ளை இங்கே வந்தாச்சு மாப்பிள்ளை இங்கே வந்தாச்சு திருமாவிலை தோரணம் மங்கள பாத்தியம் சொன்னது இப்போ என்னாச்சு சொன்னது இப்போ என்னாச்சு மாப்பிள்ளை தோரணம் மங்கள வாத்தியம் சொன்னது இப்போ என்னாச்சு சொன்னது இப்போ என்னாச்சு அக்கறை சீமைக்கு போன மச்சான் அக்கா மேலே ஆசை வச்சான் ராத்திரி நேரம் தோட்டத்துக்குள்ளே ரகசியம் பேச ஓடி வந்தான் லலலா 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 லவ் 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 அன்பு வளர்க்கவ அன்னமிட்டவ அன்பு வளர்க்கவ அன்னமிட்டவ அடங்கி வாழ்ந்த வீட்டினிலே அடங்கி வாழ்ந்த வீட்டினிலே பட்டணம் பார்க்க மாப்பிள்ளை வந்தார் பாதமாறுது தோட்டத்திலே பட்டணம் பார்க்க மாப்பிள்ளை வந்தார் பாதமாறுது தோட்டத்திலே அக்கறை சீமைக்கு போன மச்சான் அக்கா மேலே ஆசை வச்சான் ராத்திரி நேரம் தோட்டத்துக்குள்ளே ரகசியம் பேச ஓடி வந்தான் கள்ளமில்லாமல் வந்தாச்சு இங்க கண்ணும் கண்ணும் கண்டாச்சு கள்ளமில்லாமல் வந்தாச்சு இங்க கண்ணும் கண்ணும் கண்டாச்சு உள்ளம் கொள்ளை கொண்டாச்சு இனி ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டாச்சு அக்கறை சீமைக்கு போன மச்சான் அக்கா மேலே ஆசை வச்சான் ராத்திரி நேரம் தோட்டத்துக்குள்ளே ரகசியம் பேச ஓடி வந்தான் லலலா 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 லவ் 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 அதே நான் அப்படி போன் என்ன எழுதியிருக்கான் எவன் எழுதியிருக்கான் ஒண்ணுங்க புரியலையே இதுக்குதான் சின்ன வயசுலயே படிக்க வைன்னு சொன்னா எங்க அப்பன் கேட்டாதானே அலங்காரி அலங்காரிய ஏன் ஏதோ கடிதாசி வந்திருக்கு கொஞ்சம் படிச்சு சொன்னேன் நான் படிக்கவா ஓ உனக்கும் படிக்க தெரியாதோ நம்ம ரெண்டு பேருக்கும் படிக்க தெரியலன்னு தானே கல்யாணம் பேசினாங்க கமலா கமலா ஏம்மா சீக்கிரமா வாமா இந்த கடிதாசில என்ன இருக்குன்னு படிச்சு சொல்லுமா யார் எழுதிருக்கா சந்துரு எழுதிருக்கா ஆமாம்மா படி படி அன்புள்ள மாமாவுக்கு வணக்கம் 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 நாளை இரவு மெயிலில் ஒரு நல்ல முடிவோடு புறப்பட்டு வருகிறேன் வா 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 என்னை மாப்பிள்ளையாக பார்க்க வேண்டும் என்ற தங்கள் ஆசை நிறைவேறவும்
நீங்கள் எல்லாம் பெருமையும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய வகையிலும் வந்து சேருகிறேன். அன்புள்ள கம்பு, என் கண்ணு, நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. அவன் மனசு மாறித்தான் வரான். என்னங்க சீக்கிரமா மேலத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. அம்மா, உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா அங்க இருக்க போறேன்? நீயும் என்னோட வாங்க. தைரியம், நீ புருஷன்கிட்ட எனக்கு தாய். தைரியமா போனா. அப்பா, அம்மாவை கூட்டிட்டு நீங்க வாங்க. வராம வேற எங்கம்மா போகணும்? இனி அது நம்ம வீடுதான். உனக்கு பய பிறக்கட்டும். அம்மாவை கூட்டிக்கிட்டு ஓட்டமா ஓடியாந்துரு. அவர்கிட்ட நல்லா நடந்துக்கணும். நீ நடக்கிறத பொறுத்துதான் புருஷன் மனசு நல்லா இருக்கு. அம்மா, நீ போட்ட கேட்டு இதை கொண்டாந்துக்கணும். மாப்பிள்ளை ஐயா அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா, தைரியமா போய்வாமா. உன்னை நல்ல இடத்துல இருக்கிறது இப்பதான் என் மனசு தோணும். சொன்ன வாக்கு காப்பாற்று, அவ்வளவுதான் சொல்றேன். கமலம், உன் சகோதரி சரசு. மாமா, இவள்தான் என் மனைவி சரசு. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு போல இருக்கு. நல்ல வேலைங்க. லண்டனுக்கு போய் வரும்போது யாவது நம்ம பாஷை தெரியாத பொம்பளை கூட்டிட்டு வந்து கஷ்ட புஷ்டாம பட்டணத்துக்கு போய் தமிழ்நாட்டு அம்மாவே கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியதான். ஆனாலும் பட்டணம் பட்டணம் அவன் யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருக்கான். கண்டி மாதிரி பேசுறாரு. பட்டணத்துக்கு போன கையும் மெய்யும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஊர் சொன்னா நான் என்ன பதில் சொல்றது? சிவகாமி, காட்சி அவன் மகன் யோசியதையே ஆளுக்கு ஒரு முக்காடு இருக்குது. அதை போட்டுக்கிட்டு தான் இனிமே வெளியில போகணும். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம ஏன் இப்படி பேசுறீங்க? காரணம் இல்லாம தந்து ஒண்ணும் செய்ய மாட்டான். ஆமா, காரணம் இல்லாம நான் தான் கண்ணப்படுறேன். பாத்தீங்களானே அள்ளி சொல்றத எல்லாம் இவ கொடுத்த செல்லம் தான் அவன் இந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கு. சரி, நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாலேயே வரேன். இன்னைக்கு 2 ஒண்ணும் தெரிஞ்சாகணும். பாத்தியா, அம்மா எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர அடக்கமான பொண்ணுங்களை இந்த ஊரு பார்த்ததே இல்லை. இப்பதான் வந்திருக்காங்க. பெரியம்மாவும் ஐயாவும் தங்கமல்லியாவுக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள இந்த அம்மா பார்த்து ஒரு கும்பிடு போட்டு போயிடுவான். அது சரி, முதல்ல நான் வணக்கம் சொல்றேன், அப்புறமா நீ சொல்லு. ஏன்னா நான் ஆம்பளை பாரு. சரி சரி, இங்கே நினைக்கலாம். சித்தப்பா மிகவும் நல்லவன். சமூக சட்டத்திட்டங்களுக்கு பயப்படுபவன். ஊர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் உலகமே இருண்டு விட்டது என்று கருதுபவன். அதனால்தான் ஊர் மக்களும் அவருக்கு கட்டுப்படுகிறார்கள். நானும் பயப்படுகிறேன். சித்தியின் குணம் தங்கம். தாயில்லா குறையை அவர்களது முகத்தை பார்த்துத்தான் நான் தனித்துக் கொள்கிறேன். அத்தைக்கு முன்கோபம் அதிகம், மாமாவுக்கு பயம் அதிகம். வரும்போது ஒரு பெண் என்றது அதையா? என் அத்தை மகள் பெயர் கமலம். என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்ற தவறான கணக்கை
பல காலமாக வளர்த்துக் கொண்டு செஞ்சிடப்படுகிறது. அதனால் தான் உன்னை கண்டது உள்ளே ஓடிவிட்டது. ஐயோ, இதை ஏன் என்னிடம் முன்னமே சொல்லவில்லை? எனக்கும் அந்த ஆசை இருந்திருந்தால் உன்னிடம் சொல்லியிருப்பேன். இப்போது அந்த பெண் கோபமாக இருப்பாள். கோபதாபங்களை மாற்றவல்ல குளிர்ச்சி உன் முகத்திலேயே இருக்கிறது. ஊரிலேயே மிக பெரியதும் கௌரவம் வாய்ந்ததுமான நம் குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு உன் கையிலே இருக்கிறது. சூரியனை கண்டு பயந்து குறைபிடித்துக் கொண்டு போகிறவர்களை சந்திரன் விளையாட அழைப்பதில்லையே. சரி, இதோ வருகிறேன். வணக்கம்மா. கும்பிடலாமா? நான் தாமா தொடல. நான் அஞ்சல. நான் 5 வயசுல இருந்து இந்த வீட்டுல வேலைக்கு இருக்கணுங்க. நான் குழந்தையில இருந்து இந்த வீட்டுல தாமா இருக்கேன். எனக்கு 7 ரூபாய் சம்பளம்மா. எனக்கு 6 ரூபாய் சம்பளமா? ஆமா. என்னமோ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் சம்பளம் இனிமே நிறைய கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்து கொடுங்க. அவரும் பட்சத்துல உங்களை பத்தி எல்லாம் சொன்னாரு. சொல்லிருப்பாரு. எனக்கு உங்களை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னைக்கும் போல நீங்க இங்கேயே இருங்க. ஆமா வாங்க. வணக்கம் சித்தப்பா. இருக்கட்டும் இருக்காச்சா இருக்கும். 16 பெற்று புண்ணியவதி பெருவாழ்வு வாழணும். ஆமா அம்மா, இந்த வீட்டுல இந்த சித்தி ஒரு மாதிரியானவ. அதனால கொஞ்சம் பார்த்து. என்னது என்னது என்னது? என்ன சொன்னீங்க? ஒண்ணுல சித்தி வந்ததுக்குள்ள எல்லா முறையும் தெரிஞ்சுக்கிட்டாளே. பெரிய ஆர்வம் போல இருக்கு. சரி, நீங்க வாங்க. ரமணா, யாரும் என்னோடு பேச வேண்டியதில்லை. என் மீது கோவமா? நீ யார், நான் யார்? எனக்கும் உனக்கும் என்ன உறவு? ஏன் இப்படி படப்படவென்று பேசுகிறாய்? என் இருதை துடிப்பு நின்று விட்டால் பேசாமையே இருந்து விடுவேன். நான் சொல்வதை பொறுமையாக கேட்கக்கூடிய நிலையில் நீ இல்லையா? என்னிடத்தில் உனக்கொன்றும் கடமைகள் இல்லை. நீ சொல்வதை பொறுமையாக கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கில்லை. குற்றம் என் மீது இல்லை, அவர் மீதுதான் என்பது எனக்கும் தெரியும். ஐயோ, அவர் மீது இல்லை, என் மீது, என் இளநெஞ்சின் மீது. காயை பார்த்து பார்த்து கனியாகும் காலத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பதற்காக பிறந்தேனே, அது என் குற்றம். சிறு வயது முதல் இல்லார் எனக்கு உரியவர் என்று ஒரே பாதையை பார்த்துக் கொண்டிருந்தேனே, அது என் குற்றம். அந்த குற்றத்திற்கு தண்டனை வழங்கத்தான் நீ வந்திருக்கிறாய். உன் எண்ணங்கள் பறித்து விட்ட பிறகு இன்னும் என்ன சமாதானிப்பது? எதை சொல்லி உன்னை அமைதிப்படுத்துவதென்றே எனக்கு புரியவில்லை. எப்படி புரியும்? ஒருவரிடம் ஒருவர் பேசி கேட்டுக் கொள்ளக்கூடிய பிரச்சனையா இது? வாழ்வை இழந்தவர்கள் அழுவதும் பெற்றவர்கள் மகிழ்ச்சி கொண்டாடுவதும் இயற்கை விதித்த விதி. அவர் காத்துக் கொண்டிருப்பார். நீ இப்போ தனிமையின் துயரங்களை தனித்தது. முறை பெண்ணாக நீ இருப்பது எனக்கு தெரியாது கமலா. பிறருக்கு உரிமையான பொருள்களை அடைவதற்கு அவர்களது வாசலிலே காத்துக் கொண்டிருந்து எங்களுக்கு பழக்கமில்லை. திட்டம் போட்டு நான் அவரை அடைந்து விடவில்லை. நாங்கள் ஏழைகள், எதுவும் இல்லாமலேயே இருந்து விடுவோம். கையில் இருப்பது பிறருக்கு கொடுக்கக்கூடியதானால் மறுக்காமல் கொடுத்து விடுவோம். பிரிக்க முடியாத சில பிணைப்புகள் எங்களுக்கு சோதனைகளாக வந்து வாழ்த்து விடுவது இது எனக்கு முதல் அனுபவம். இப்பொழுது கூட உன் விருப்பப்படி அவரை நீ அடைவதற்கு ஒரு மார்க்கம் இருக்குமானால்? நானே பள்ளி நாடகங்களில் நடித்திருக்கிறேன், என்னிடமே நீ நடிக்காது. அறியாத இளம் பெண்ணல்ல நீ. அவசர கோலத்தில் அவருக்கு மாலையிட பேசாமல் பழகாமல் இன்னார் இனியார் என்று இனம் தெரியாமல் யாரோ எவரா என்றால் மாலையிட்டார். நான் உனக்கு இருப்பதை உனக்கு சொல்லாமல் மாலையிட அவர் நயவஞ்ச குருமல்ல, நன்றி கட்டவரும் அல்ல. சொல்லி இருப்பான், நீ அவரை கேட்டு இருப்பான். நான் பார்த்துக் கொள்கிறேன், வாருங்கள் என்று அழைத்து வந்திருப்பான். நானா? வேறு யார்? என்னை பற்றி உனக்கு அவ்வளவு தெரியுமா? கொடிய வார்த்தைகளாலே என்னை நீ திட்டினால் கூட இப்போது நான் பொறுத்துக் கொள்வேன். செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு வினாடியும் என் ஆசையெல்லாம் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான். நிச்சயமாக நான் இங்கிருந்து போய்விட்டால் அல்லது இறந்து விட்டால் அவர் உனக்கு கிடைப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால் எனக்கு விடை கொடு. கட்டிய கணவனை விட்டு பிரிந்திருந்தாலும் பெண்கள் தங்கள் இருதயத்திலேயே குடும்பம் நடத்திவிட முடியும். எண்ணங்களை மலர்களாக்கி
அன்பை நூலாக்கி தினந்தோறும் புதிய புதிய மாலைகள் கட்டி மனதில் இருக்கும் மணவாளனை அர்ப்பித்தபடி நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கேயே இருந்து விடுகிறேன். சொல் கமலம், சொல். ஏன் இப்படி பார்க்கிறாய்? இன்னும் புரியவில்லையா உனக்கு? பார்க்க முடியாத இடத்தில் இருதயம் அமைந்திருப்பதா வார்த்தைகளைத்தான் நீ நம்ப வேண்டியிருக்கிறது. அந்த நம்பிக்கை இன்னும் உனக்கு பிறக்கவில்லை என்றால் உன் பதிலுக்காக காத்திராமல் என் கடமையை நான் செய்து விடுகிறேன். இதோ என் மனநாளுக்கு முதல் நாள் அவர் எனக்கு வாங்கி அணிவித்த மோதி, பிறந்தது முதலே அணிந்து பழக்கமில்லாத கைகளுக்கு அவர் அணிவித்த வளையல்கள், இவைகளை பெற்று அவர் மீது காலம் முன்னோடு வாழ வேண்டும் என்பதற்காக சிலவற்றை மட்டும் எனக்கு அருளுவது. மனதிலே அன்பு மனம் போல பரவ வேண்டும் என்று கனிந்த காதலோடு அவர் எனக்கு சூட்டிய இந்த மனம், ஆண்கள் வீரத்துக்கும் பெண்கள் மானத்துக்கும் அடையாளமாக வைத்துக் கொள்ளும் இந்த திலகம், இதோ இங்கிருக்கிறான் என் கணவன் அடிக்கடி இதயத்தை தொட்டு நினைவுபடுத்துவதற்காக கழுத்திலே தவழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தாள், இந்த மூன்றையும் கொடு. வெறும் கையோடு உங்கள் வீட்டிற்குள் புகுந்த நாம் அதே கையோடு இதயத்தில் இருக்கும் என் ஒரே பொருளோடு விட பெற்றுக் கொள்கிறேன். புதிய உறவோடு வந்தவர்கள் பிரிவதில் சில வினாடிகள் தான் துயரம் இருக்கும். உன் மீது கொஞ்சம் கூட வெறுப்பில்லாமலேயே தெரிகிறேன். நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியட்டும். வாழ்வு உன்னோடு வரட்டும், துயரம் என்னோடு போகட்டும். இல்லை, நீ போகக்கூடாது. என்னை மன்னித்து விடத்தான் தாழ முடியாமல் ஏதேதோ பேசிவிட்டேன். உன்னை அறிந்து கொள்ளாமலே அவசரப்பட்டு விட்டேன். என் வார்த்தைகளை மறந்துவிடு, என்னை மன்னித்து விடு. இந்த வீட்டை விட்டு நீ பிரிவதானா என்னையும் அழைத்து சென்று விடு. நீ இருந்தால் தான் நான் இங்கிருப்பேன். இன்னும் என்னென்ன செய்வதாக யோஜனை? என்ன சித்தப்பா, இதுவரையில் நானும் உன் சித்தியும் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தோம். இனி அதுவும் வேண்டாம் என்கிறாயா? சொல்வதை கொஞ்சம் புரியும்படியாகவாவது சொல்லுங்களேன். இந்த வீட்டுக்கு வந்த எந்த பெண்ணும் எங்களுக்கு தெரியாமல் வந்ததில்லை. வழக்கத்துக்கு விரோதமாக உடைய மேல் படிப்புக்கு அனுப்பி வைத்த குற்றம் இவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டது. உங்களுக்கு கடிதம் எழுதலாம் என்றுதான் இருந்தேன். யார் உன் கையை பிடித்தார்கள்? நானேதான் பிறகு வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டேன். அப்படி நாங்கள் உனக்கு என்ன தீங்கு செய்தோம்? சித்தப்பனுக்கு தெரியாமலேயே அண்ணன் மகன் ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறான். பெரிய வீட்டில் குழப்பம் வந்து விட்டது என்று பேசுகிறவர்களுக்கு என்ன பதில் சொல்ல சொல்கிறார்? நல்ல பெண்ணைத்தான் கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லுங்களேன். எனக்கே யோஜனை சொல்கிறாயா? என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள்? உனக்கு பிடித்த பெண்ணை நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம். உன் திருமணத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட எழுதக்கூடாத அளவுக்கு நாங்கள் விரோதிகளாகிவிட்டோம். ஏதோ அண்ணன் வீடு என்று வந்து கொண்டிருந்தோம். இனி எந்த வீட்டுக்கும் நீ எங்களை கேட்க வேண்டியதில்லை. ஆனால் 2 மாதம் 2 வழியாக போனால் வண்டி வீடு போய் சேராது என்பதை மட்டும் மறந்து விடாது. என்னால் தான் உங்களுக்கு இவ்வளவு சொல்வது. மல்லிகை மலர்களை வைக்க வேண்டிய இடத்தில் பரங்கி பூவை கொண்டு வந்து வைத்தீர்கள். பார்ப்பவர்களுக்கு அருவருப்பாகத்தான் இருக்கும். அவர்கள் மீது குற்றமில்லை. இனி அவர்களை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை. அப்படி சொல்லாதீர்கள். நான் நேற்று வந்து உங்கள் பிள்ளை பருவத்தையும் பள்ளி பருவத்தை தங்கள் மடியில் வைத்து வளர்த்தவர்கள் அவர்கள். ஏன் வளர்த்தார்கள்? தொட்டிலில் கிடக்கும் போதே என்னை சுட்டெரித்து போட்டிருந்தால் இந்த தொல்லை இருக்காது அவர்களுக்கு. ஏதோ இன்றைக்கு ஆத்திரத்தில் பேசிவிட்டாலும் நாளைக்கு அழைத்துக் கொள்ள போகிறவர்கள் அவர்கள்தான். சரசு, மாற்று குறையாத பசும்பொன்னை கொண்டு வந்ததற்காக என்னை பாராட்ட வேண்டியவர்கள் அல்லவா வேதனைப்படுத்துகிறார்கள். போகட்டும், உங்களை எவ்வளவு அன்போடு வளர்த்திருப்பார்கள். அவர்களையும் திருமணத்திற்கு அழைக்கவில்லை என்றால் கோபம் இருக்காதா? அழைத்திருந்தால் விட்டிருக்க மாட்டார்கள். சரி, இப்போது என்ன? அவர்கள் கோபத்தை நானாக்கி விடுகிறேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள். சரசு, என்ன இது குழந்தை மாதிரி? இதற்குத்தான் நான் மாடிக்கு வருவதில்லை. சரசு, ஏன்? இனி இந்த வீட்டிற்கும் நீதான் ராணி என்பதற்கு இதோ அடையாளம். பணப்பெட்டி, நகைப்பெட்டி எல்லாவற்றிற்கும் சாவி இதில் தான் இருக்கிறது.
இனி நீயாக பார்த்து எனக்கு கொடுத்தால் தான் ஆடை அணிமணிகள். ஜாகிரதை. இந்த நேரத்தில் இன்னும் ஆடை என்பதை கூட நான் தான் தீர்மானித்தேன். ராணியார் உத்தரவு, அது என் பாக்கியம்.